सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोऽस्तुते। शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणी नमोऽस्तुते। जय नारायणी नमोऽस्तुते। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। தேவி மகாத்மியத்தில் முதல் அத்தியாயம் நம்ம முடிச்சிட்டோம். முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா மது கைட்டப வதம். தேவி மகாத்மியத்தில் 3 சரித்திரங்கள் இருக்குது. முதல் சரித்திரம், இரண்டாவது சரித்திரம், மூன்றாவது சரித்திரம்னு. முதல் சரித்திரத்தில் முதல் அத்தியாயம் மட்டும்தான் இருக்குது. இரண்டாவது சரித்திரத்தில் அத்தியாயம் 2, 3, 4 இது 3 இருக்கும். மகிஷாசுரன் சைன்யத்தை வதம் பண்ணுறதும் மகிஷாசுரனை வதம் பண்ணுறதும் அதன் பிறகு தேவர்கள் எல்லோரும் தேவியை வணங்குவதுமாக இருக்கக்கூடியது இந்த இரண்டாவது சரித்திரம். மூன்றாவது சரித்திரமாக இருக்கக்கூடியது சும்பனி சும்பர்கள் அவர்களுடைய வதங்களோட முடியும். அதுக்கப்புறம் ஃபலஸ்ருதியோட முடியக்கூடியது. இப்போ இரண்டாவது சரித்திரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்க போகிறோம் மகிஷாசுர சைன்ய வதம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்முடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான். எல்லா இடத்துலையும் சண்டை நடக்கிறது. எல்லா சண்டைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு வேண்டும் தனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. எல்லா இடங்களிலும் அந்த சண்டை அதனால தான் வருது. எந்த இடத்துல ஒரு ரெனன்சியேஷன் இருக்கிறதோ, தியாகம் இருக்கிறதோ, அந்த இடத்துல சண்டை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு காரணமே இல்லை. சண்டை வருவதற்கு காரணமே இல்லை. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய அரசர்களாக இருந்தாலும் கூட ஒரு தன்னலம் சுயநலம் அப்படின்னு ஒன்று வந்து விட்டது என்றால் ஒரு பெரிய நிச்சயமாக ஒரு சண்டை நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இங்கே இப்போ பாருங்க, இப்போ மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான். அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரன் இருக்கான். இந்திரனுக்கும் சரி மகிஷாசுரனுக்கும் சரி ஒருத்தரை ஒருவர் அடித்து கொண்டு ஒருவருடைய நாட்டை இன்னொருவர் கைப்பற்றி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இப்படி இருக்கு. மகிஷாசுரன் பார்த்தான், உலக மக்கள் எல்லாரும் என்னை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு. அதனால தனக்கு யார் போட்டியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நாடுகளை எல்லாம் பிடுங்கிட்டு அந்த இடத்துல தேவர்களை கூட அவர்களுடைய நாடுகளையும் பிடுங்கிக் கொள்வதற்காக வந்திருக்கான். தேவாசுரமபோத்யுத்தம் பூர்ணமப்தசதம் புரா மகிஷே அசுராணாம் அதிபே தேவானாம் ச புரந்தரே அப்படின்னு. 2வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் இது. அசுரர்களுக்கெல்லாம் அதிபனாக தலைவனாக இருக்கக்கூடிய மகிஷாசுரனும் தேவர்களுடைய தலைவனான இந்திரனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது. பூர்ணமப்தசதம் புரா, ஒரு 100 வருடங்களுக்கு முழுமையாக ஒரு பெரிய சண்டை நடந்தது. தேவாசுரம் அபூத் யுத்தம் அப்படின்னு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சங்கிராமம் எப்போதும் இது அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை எப்போதும் நடந்துட்டு இருக்கு. 100 வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த அசுரர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் அசுரர்கள் ஜெயிக்கிறது. அதன் பிறகு தேவர்கள் அந்த அசுரர்களை இறை சக்தியுடைய ஆசீர்வாதத்துடன் அனுகிரகத்துடன் மீண்டும் அவர்களை தோற்கடிப்பது. இதுதான் கதையே எல்லா இடத்துலையுமே. முதலில் இந்த தேவ சக்திகள் எல்லாம் தோற்று போய் விடுகின்றன. அதன் பிறகு தேவியையோ சிவபெருமானையோ மகாவிஷ்ணுவையோ எல்லோரும் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய அனுகிரகத்தால் அந்த அசுர சக்திகளை அழிக்கிறார்கள். ராமாயணத்தோட இது அதுதான் கதை.
ராவணன் இந்திரன் முதலிய எல்லா தேவர்களையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தான். ராவணனுடைய மகன் இந்திரஜித், அவனுக்கு பேரே இந்திரஜித் அப்படின்னு பெயர், இந்திரனை ஜெயித்தவன் என்று பெயர். ஆக அப்படி அந்த ராவணன் முதலிய அசுரர்களை அழிக்க வேண்டும் என்றால் இந்த மற்ற தேவர்கள் எல்லோரும் சென்று மகாவிஷ்ணுவை வேண்டி விரும்பி அவரை மீண்டும் இந்த உலகத்திலே ராமனாக அவதரிக்கச் செய்து அவருடைய அனுகிரகத்தினால் ஜெயித்தார்கள். இப்படிதான் எல்லா இடத்துலையுமே தேவர்களுடைய ஜெயிப்பு என்பது தங்களுடைய பலத்தினால இல்லை, முடியாது. அசுரர்களுடைய ஒரு பலம் என்பது பெரிய உடலுடைய பலம், ஆனால் தேவர்களுடைய பலம் என்பது அனுகிரக பலம். அந்த அனுகிரகத்தை வேண்டி இவர்கள் எல்லாம் தேவியை பூஜை செய்ய போகிறார்கள். அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்த அசுரன் தேவர்களை ஜெயித்தான்கிறது இங்கே இருக்க சொல்லியிருக்கு. இந்த 2வது அத்தியாயத்தில் தேவாசுரம் அபோத்யுத்தம் பூர்ணமப்தசதம் புரா மகிஷே மகிஷன்னக்க மகிஷாசுரன் மகிஷே அசுராணாம் அதிபே தேவானாம் ச புரந்தரே தத்ர அசுரைஹி மகாவீர்யைஹி தேவசைன்யம் பராஜிதம். அந்த சண்டையில் தேவர்களுடைய சேனை இருக்கு. தேவர்களுடைய அந்த சேனை தோற்கடிக்கப்பட்டு விட்டது. தேவசைன்யம் பராஜிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரால் தோற்கடிக்கப்பட்டது? மகாவீர்யைஹி அசுரைஹி. அசுரனுடைய அந்த மகாவீரியம் படைத்த மிகுந்த ஒரு பலசாலியான அந்த அசுரனுடைய சேனைகளால் தேவர்களின் சேனை தோற்கடிக்கப்பட்டு விட்டது. எல்லோரையும் அவன் தோற்கடித்து விட்டான். தோற்கடித்து விட்டு அந்த மகிஷாசுரனே இந்திர பதவியில் போய் அமர்ந்து கொண்டு விட்டான். ஜித்வாச்ச சகலான் தேவான் இந்திரோ புன் மகிஷாசுரஹா. இந்த மகிஷாசுரன் இந்திரனாக ஆகிவிட்டான். இந்திரனுடைய பதவியை பிடித்துக் கொண்டான். இந்திரன் என்பது ஒரு பதவி, அந்த பதவியை இவன் பிடித்து கொண்டு விட்டான். ஜித்வாச்ச சகலான் தேவான், எல்லா தேவர்களையும் வெற்றி கொண்டு விட்டு அவன் மகிஷாசுரன் இந்திரனாக ஆகிவிட்டான். அப்போ அதன் பிறகு என்ன நடக்கும்? அந்த இந்திரலோகத்தில் இருந்த தேவர்கள் என்ன செய்வார்கள்? இவன் இந்திரனாக இந்திர பதவியை இவன் எடுத்துக்கொண்டு விட்டானே, ஆனால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேவர்களை அவன் அங்கு வாழ விட மாட்டான். தேவலோகத்தை இவன் ஆக்கிரமித்து கொண்ட பிறகு அந்த இடத்திலே தேவர்களால் இருக்க முடியாது. அவர்கள் எல்லாம் வேற எங்கேயாவது போக வேண்டியதுதான். அதுதான் இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. ததஹா பராஜிதா தேவாஹா பத்மயோனிம் பிரஜாபதிம் புரஸ்கிருத்தியகதாஸ்தத்ரேத்ரேஷ கருடத்வஜௌ. அவர்கள் எல்லாம் நேரா பிரஜாபதியான நான்முகன் பிரம்மாவிடம் தங்களுடைய கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லணும். எங்கே போய் சொல்லணும் அப்படின்னாக்க எத்ரேஷ கருடத்வஜவ் அப்படின்னு இருக்கு. எந்த இடத்துல சிவபெருமானும் கருடனை கொடியாகவும் கொண்ட மகாவிஷ்ணு எங்கிருக்கிறாரோ அவர்களை அண்டி போய் சொல்ல போகிறார்கள். தேவர்கள் எல்லாம் பிரம்மாவுடைய தலைமையில் கூடி சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் தங்களுடைய கஷ்டங்களை எப்படியெல்லாம் தோற்கடிக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் சொல்லி அதற்கு வழி கேட்கிறார்கள். யதாவிருத்தம் தயோஸ்தத்வன் மகிஷாசுர சேஷ்டிதம் திருதஷாக கதையாமாசுகு தேவாபிபவ விஸ்தரம். யதாவிருத்தம் தயோஸ்தத்வத் அப்படின்னு எப்படி நடந்ததோ உள்ளது உள்ளபடி அவர்கள் எடுத்து கூறினார்கள். மகிஷாசுர சேஷ்டிதம், மகிஷாசுரன் எப்படியெல்லாம் தங்கள் மீது தன்னுடைய பராக்கிரமத்தை செலுத்தி தங்களை எல்லாம் ஒரு அடிமையாக ஆக்கினானோ அந்த கதையெல்லாம் சொன்னார்கள். யார் சொன்னார்கள் அப்படின்னா திரிதஷாகா அப்படின்னு சொல்லியிருக்கு. திரிதஷாகான்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். 3 விதமான நிலைகளை உடையவர்கள் தேவர்கள். 3 விதமான நிலைகள் அப்படின்னா அவர்களுக்கு அந்த வயோதிக்கம் என்பது கிடையாது, நோய்வாய்ப்படுதல் என்பது கிடையாது, இறப்பு என்பது கிடையாது. எப்பொழுதும் இருப்பது அப்படிங்கிறது தான் இருக்கும். அவர்களுக்கு அனுபவிப்பது அப்படிதான் இருக்கும். அதுதான் திருதஷாகான்னு பேர்.
3 நிலைகளை கொண்டவர்கள். திரிதிஷாக, அவர்கள் தேவர்கள். அவர்கள் கதையாமாசுகு தேவாபிபவ விஸ்தரம், விஸ்தாரமாக எடுத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தாங்கள் எப்படி எல்லாம் தோற்று போனோம் என்பதை சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். சூரியேந்திராக்னல்யேந்தூனாம் யமஸ்ய வருணஸ்ய ச அந்யேஷாம் சாதிகாரான் ஸ்வயமேவாதிதிஷ்டதி ஸ்வர்கான் நிராகிருதாः சர்வே தேன தேவகணா புவி விசரந்தி யதா மர்த்யாः மகிஷேன துராத்மனா. எல்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு போகிறார்கள் பாருங்க. விசரந்தி யதா மர்த்யாः, இந்த தேவர்கள்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள்னு தெரியும். உயர்ந்த புண்ணியம் செய்யாமல் தேவலோகத்துக்கு போக முடியாது. அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை போன்று இங்கும் அங்கும் உலவிக்கொண்டிருக்கிறார்கள், பூலோகத்தில் உலவிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு க்ஷீணமான ஒரு தசையில வந்து விட்டார்கள்ங்கிறது இந்த இடத்துல சொல்றார். விசரந்தியதா மர்த்தியாக, மர்த்தியாகான இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அற்ப மானிடர்கள். மனிதர்களுடைய ஆயுளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவர்களுடைய ஆயுள் எவ்வளவோ உயர்ந்தது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவ்வளவு பெருத்த வித்தியாசம். இந்த தேவர்கள், அதனால தான் இந்த இடத்துல சொல்ற மர்த்தியாக அப்படின்னு சொல்லி மனிதர்களை சொல்கிறார்கள். மர்த்தியர்கள் அப்படின்னா இறந்து இறந்து பிறக்கக்கூடியவர்கள் மர்த்தியர்கள். தேவர்களுடைய ஆயுள் காலத்தில் ஒரு மனிதன் எத்தனையோ கோடி தடவை பிறந்திருந்து போகலாம். அதனால மனிதர்களை இறப்பவர்கள் அப்படின்னே பேர் வச்சிருக்கு. அந்த தேவர்கள்லாம் போய் சிவபெருமானிடமும் மகாவிஷ்ணுவிடமும் போய் சொல்லும்போது, இந்த அற்பமான மானிடர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி எங்களுடைய நிலைமையும் ஆகிவிட்டது. இந்த பூலோகத்தில் நாங்கள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்களை துரத்தி விட்டான் பூலோகத்திற்கு. யார் துரத்தி விட்டது? மகிஷேன துராத்மனா, துராத்மாவாக இருக்கக்கூடிய மகிஷாசுரனால் நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டு விட்டோம். சொர்க்கத்தை விட்டு ஓடிவிட்டோம். சொர்க்காத் நிராகிருதாக, சொர்க்கத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். சர்வே தேன தேவகணாபுவி, இந்த எல்லா தேவகணங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் சொர்க்கத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு விட்டோம். புவி விசரந்தி, இந்த பூமியில் நாங்கள் இங்கும் அங்கும் எப்படி மனிதர்கள், அற்பமான மனிதர்கள், பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. அக்னி அப்படின்னா எரிக்கக்கூடிய சக்தியை கொண்டிருப்பவன் அக்னி இல்லையா? அந்த எரித்தல் அப்படிங்கிற ஒரு சக்தியை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவன் அக்னி தேவன். தினமும் இந்த காலையிலே சூரிய தேவன் வர வேண்டும், உலகத்திற்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு சக்தியை செய்து கொண்டிருப்பவன் சூரிய தேவன். எங்கும் காற்று வீச வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவன் இருப்பான், வாயு பகவான் இருப்பார். இப்படி ஒவ்வொருவரும், இது எல்லாமே ஒரு பதவிகள். இந்த பதவிகளில் எல்லாரும் தேவேந்திரனுடைய பதவியே தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்துல மகிஷாசுரன் வந்து உட்கார்ந்து விட்டான். அதே போன்று சூரியனுடைய பதவி, இந்திரனுடைய பதவி, அக்னியுடைய பதவி, வாயுதேவனுடைய பதவி, சந்திரனுடைய பதவி, யமனுடைய பதவி, வருணனுடைய பதவி, இப்படி எல்லா தேவர்களுடைய பதவிகளையும் அவனே எடுத்துக்கொண்டு விட்டான். அதையும் சொல்றாங்க இங்கே. சூரிய இந்திர அக்னி அனிலேந்தூனாம் யமஸ்ய வருணஸ்ய ச அந்யேஷாம் ச அதிகாரான், மற்றவர்களுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கூட சகா ஸ்வயமேவ அதிதிஷ்டதி, அவனே எடுத்துக்கொண்டு தானே எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி எங்களுடைய பதவிகளை பிடித்து கொண்டு எங்களை இந்த பூலோகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களை போன்று துரத்தி விட்டான், சொர்க்கத்திலிருந்து எங்களை விரட்டி விட்டான் அப்படின்னு சொல்லுகிறார்கள்.
ஏதத்வஹ் கதிதம் சர்வம் அமராரி விசேஷ்டிதம். அமரர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரன் என்னென்ன செயல்களை செய்தானோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது உங்களிடம் சொல்லிவிட்டோம். நீங்களே எங்களுக்கு கதி. சரணம் வஹா. இந்த இடத்துல தான் தேவர்கள் எல்லோரும் அந்த இறைவனிடம் சரணம் புகுகிறார்கள். எப்படி சரணாகதி அடைந்து விட்டார்களோ அதுக்கப்புறம் காக்க வேண்டியது அவருடைய கடமை. இப்போ சரணம் வஹா பிரபன்னாஸ், உங்களை நாங்கள் சரணம் சரணம் என்று அடைந்து விட்டோம், காப்பது உன் கடன். வதஸ்தஸ்ய விசிந்தியதம், அவனை அழித்து எங்களை காப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறார்கள். இதுதான் கதை, இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒரு கோபம் வருகிறது அவர்கள் இருவருக்கும். அவர்களுடைய சக்திகள் எல்லாம் சேர்ந்து தேவியாக உருக்கொண்டு மகிஷாசுரனுடைய சைன்யத்தையும் மகிஷாசுரனையும் அந்த தேவி வதம் செய்கிறாள். அதுதான் இந்த 2வது அத்தியாயம் மற்றும் 3வது அத்தியாயத்தோட கதை. எப்படி சண்டையெல்லாம் நடக்கிறது, எப்படி தேவி அவர்களை எல்லாம் அழிக்கிறாள் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் இந்த இதில் இருக்குது. நம்ம அந்த கதையெல்லாம் அப்படியே நேராக தாண்டி போகிறோம். இப்போ தேவி நேராக அந்த மகிஷாசுரனையே அழித்து விட்டாள் அப்படிங்கிற வரலும் நம்ம போயிடுறோம். 3வது அத்தியாயம் முடிவும் வரையில் நாம் போயிடுறோம். 3வது அத்தியாயத்தோட முடிவில் தான் வருது தேவி அந்த மகிஷாசுரனை அழித்து விட்டாள் அப்படின்னு சொல்லி சேர்றது. ததோஹா கிருதம் சர்வம் தைத்திய சைன்யம் நநாசதத் பிரகர்ஷம் ச பரம் ஜக்புஹு சகலா தேவதாகணாஹா. கடைசி மந்திரம் 3வது அத்தியாயமான மகிஷாசுர வதத்திலே 43வது ஸ்லோகமாக இருக்கக்கூடியது. ததோஹா கிருதம் சர்வம் தைத்திய சைன்யம் நநாசதத் அப்படின்னு சொல்லி அசுரர்களுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து போகின்றன, எல்லாம் பயத்திலே கத்திக்கொண்டு போகிறார்கள். பிரகர்ஷம் ச பரம் ஜக்புஹு சகலா தேவதாகணாக, தேவர்களுடைய சேனைகள் எல்லோரும் மிகவும் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. துஷ்டுவஸ்தாம் சுராதேவிம் சகதிவ்யேர் மகர்ஷிபிஹி ஜகுர் கந்தர்வபதையோ நன்றுஷ்சாப்சரோகணாக அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயம் முடிகிறது. அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்றது அப்படின்னாக்க, தேவர்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், தேவியை மிகவும் உயர்த்தி தேவியை துதி செய்தார்கள். துஷ்டுவுகு அப்படின்னாக்க மிகவும் சந்தோஷத்தில் துதித்தார்கள் என்ற பெயர். அப்படி தேவியை துதித்தார்கள். ஒரு செயற்கரிய காரியத்தை செய்துவிட்டார்கள் தேவி. நம்மால் இந்த தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை, தேவி அவர்கள் எல்லோரையும் அழித்து விட்டாள் அப்படின்னு இவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தேவர்களும் மற்ற மகர்ஷிகளும் இருந்து கொண்டு தேவியை துதித்தார்கள். ஜகுர் கந்தர்வபதையோக, கந்தர்வபதிகளாக இருக்க கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்க கந்தர்வ தலைவர்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டு தேவியை மிகவும் துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது. அப்படி எப்படி துதித்தார்கள்ங்கிறத ஆரம்பிக்க போகிறது 4வது அத்தியாயம். நம்ம இந்த துதியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால நேராக நான் அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். ஆனால் இந்த கதையோட தாத்பரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ மகிஷாசுரன் ஏதோ ஒரு அசுரன் எங்கேயோ வெளியில் இருக்கான் அல்லது இருந்தான்னு வச்சுப்போம். தேவர்கள் எங்கேயோ இருந்தார்கள், வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் இருவரும் சண்டை போட்டு அவர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்தது. அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என்றோ யாரோ இருவர் அடித்து கொண்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன இப்போ படிக்கிறதுலையோ நமக்கு என்ன ஆக போகிறது? இப்போ வேற ஒன்றும் இல்லை. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய 2 விதமான சக்திகள். ஒன்று நல்ல சக்தியும் உள்ளே இருக்கு, தீய சக்தியும் இருக்கு. எல்லாம் மனதிலேயே இருக்கிறது. மனதிலேயே சில நேரங்களில் நல்லவர்களாக நாம் இருக்கிறோம், சில நேரங்களில் கெட்டவர்களாக தீயவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கே ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுகிறது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. ஏதோ ஒன்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். வண்டி எடுத்துட்டு வெளில போகும்போது அந்த இடத்துல சிவப்பு விளக்கு இருந்தால் நாம் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. யாராவது அப்படி நிற்காமல் வந்தால் நாம் அவர்களை திட்டுகிறோம்.
ஆனால் என்னைக்காவது அவசரம்னா நம்மளே தாண்டி போயிடுறோம். இப்போ நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், சரியான விதிகளை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது நமக்கு தெரிந்திருக்கிறது, அது நல்ல சக்தி. அவசரம் அப்படின்னு சொல்லி நாம் அதை நம்முடைய கருத்தையே நாம் மறுதலித்து விட்டு அந்த பாதையில் வேகமாக சென்று விடுகிறோம். அது தவறான செயல்களை செய்கிறோம். அப்போ நல்லதும் நம்மால் செய்ய முடியும், தவறையும் செய்ய முடியும். அது செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா கூடாதா என்ற ஒரு எண்ணங்கள், ஒரு விசாரங்கள் மனதிலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது போல பலவிதமான விசாரங்கள், அதுக்கு முடிவே கிடையாது. அதனால தான் பூர்ணம் அப்த சதம்புரா அப்படின்னு ஆரம்பிச்சது. 100 வருஷங்கள் ஆனாலும் முடியாது அந்த சண்டை. மனசிலே எதை சரி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நம்மால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை. சில நேரங்களிலே அந்த தீய சக்திகள் நம்மை அழித்து விடுகின்றன. அதனால் நாம் தீயவர்களாக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது, ஒரு அவகாசம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அந்த தீயவற்றிலிருந்து நம்மை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்வது? நம்மை விட உயர்ந்ததான ஒரு சக்தியிடம் நாம் சரணாகதி அடைந்து விட்டால், அந்த தேவியிடம் அடைந்து விட்டால், அந்த பகவானிடம் விஷ்ணுவிடம் அடைந்து விட்டால், சிவபெருமானிடம் அடைந்து விட்டால், முருகப்பெருமானிடம் அடைந்து விட்டால், இப்படி யாரையாவது அண்டி நாம் சரணம் என்று அடைந்தால், அவர்களுடைய அருளினால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்திகள், நன்மை தரக்கூடிய சக்திகள், அந்த தீயவற்றை வீழ்த்தி நாம் மீண்டும் நல்லவர்களாக ஆக முடியும். அந்த அனுகிரகம் வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும். அந்த இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை இப்படி ஒரு கதை மூலமாக எடுத்து நமக்கு புராணத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எப்படியெல்லாம் சண்டைகள் வந்தது அப்படிங்கிறத நமக்கு தாத்பரியம் இல்லை. தாத்பரியம் என்ன என்றால், அந்த இறைவனை நாம் வழிபட வேண்டும், அவருடைய சக்தியை, அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தேவர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய தேவியுடைய அருளை பெற்ற பிறகு எப்படியெல்லாம் அந்த தேவியை துதிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத 4வது அத்தியாயத்தில் இருக்கு. 4வது அத்தியாயம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா 4வது அத்தியாயத்தில் இந்த துதி தான் இருக்கு. அதே போன்ற 5வது அத்தியாயமும் துதி இருக்கு. அதனால அதை முழுமையாக பார்க்கலாம். 2, 3 நம்ம அதனால வெறும் சண்டைகள் இருப்பதனால் நாம் அதை முழுமையாக பார்க்கல. நேராக இங்கே வரும் 4வது அத்தியாயம். ரிஷிர் உவாச்ச சக்ராதய சுரகணா நிகதேதி வீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரி பலே ச தேவ்யா தாம் துஷ்டவஃ பிரணதினம்ர சிரோதராம் ச வாக்பிஹ் பிரஹர்ஷ புலகோத்கமச்சாரு தேஹாஹ. சக்ராதயஹ சுரகணாஹ துஷ்டுவுஹு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சக்ரன் அப்படின்னா இந்திரன். சக்ராதயஹ சுரகணாஹ, இந்திரன் முதலிய தேவகணங்கள் எல்லோரும் தேவியை துதித்தார்கள். தாம் துஷ்டுவுஹு, அந்த தேவியை மிகவும் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள் அப்படின்னா, பிரணத்தினம்ர சிரோதராம்ச, கைகளை குவித்து கொண்டு தலையை வணங்கி கொண்டு தேவி முன்னால் அப்படி பயபக்தியுடன் நின்று கொண்டு துதித்தார்கள். வாக்கினால் துதித்தார்கள், மனதினால் துதித்தார்கள், உடலினால் துதித்தார்கள். வாக்பிஹி பிரஹர்ஷ புலகோத்கம சாருதேஹாஹா, அப்படியே உடல்லாம் அப்படியே ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சு விட்டது. அந்த அவர்களுடைய சொற்கள் இருக்கிறதே, அந்த சொற்களும் அப்படி ரொம்ப எப்படிலாம் சொல்லி துதிக்க போகிறார்கள் பின்னாடி சொல்ல போறார். எப்போ துதித்தார்கள் அப்படின்னா, எப்பொழுது தேவி அந்த மகிஷாசுரனை அழித்தாளோ, அந்த அழித்த பிறகு அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அதிவீர்யே துராத்மனி சுராரி பலே நிகதே, மிகுந்த பலம் பொருந்தியவனான அந்த துராத்மாவாக இருக்கக்கூடிய மகிஷாசுரன், அவனை தேவி கொன்ற பிறகு சுராரி பலே, சுரர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரனுடைய சைன்யங்களும் மகிஷாசுரனும் அழிந்த பிறகு தேவர்கள் துதித்தார்கள்.
அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தேவ்யா எப்படி துதிக்கிறார் அப்படி அது ஒரு முன்னுரை மாதிரி இருக்கு. இந்த அத்தியாயத்துக்கு 4வது அத்தியாயத்துக்கு ஒரு முன்னுரை மாதிரி இந்த ஒரு முதல் ஸ்லோகம் துதித்தார்கள் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறது. என்னெல்லாம் துதி பண்ணுகிறார்கள்ங்கிறது இந்த அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. தேவ்யா யயா ததம் இதம் ஜெகதாத்ம சக்தியா நிஷேஷ தேவகண சக்தி சமூகமூர்த்தியா தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியா நதாஸ்ம விததாத்து சுபானி சானஹா அப்படின்னு கேட்குறார். தேவி நாம் எல்லோருக்கும் நல்லவற்றை சுபானி விததாத்து சுபத்தை கொடுக்கட்டும், மங்களத்தை கொடுக்கட்டும், நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியா நதாஹா ஸ்ம, அந்த தேவியை நாங்கள் பக்தியுடன் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்கிறார்கள். எப்படிப்பட்டவள் அந்த தேவி அப்படின்னா, அகில தேவ மகர்ஷி பூஜ்யா, எல்லா தேவர்களாலும் எல்லா மகர்ஷிகளாலும் பூஜிக்கப்படுபவளான அந்த தேவியை நாங்கள் வணங்குகிறோம். எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவள், எல்லா மகர்ஷிகளாலும் பூஜிக்கப்படுபவள். அந்த தேவி எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத முதல் லைன்லேயே சொல்றார். தேவ்யா யயா ததம் இதம் ஜெகதாத்ம சக்தியா, இதம் ஜெகத்து ஆத்மசக்தியா ததம், இந்த உலகத்தையே தாங்கி நிற்பவள் அந்த தேவி, உலக வடிவமாகவே ஆகிவிட்டவள் தேவி. அந்த எந்த தேவி இந்த உலகம் வடிவமாகவே இருக்கிறாளோ, எந்த தேவி இந்த உலகத்தையே தாங்கி நிற்கிறாளோ, அந்த தேவியை நாங்கள் பக்தியுடன் வழிபடுகிறோம். உலகத்தையே தாங்கி நிற்கிறதுன்னு என்ன, உலக வடிவமாகவே ஆகிவிட்டதுன்னா என்ன அப்படின்னா, உலகம் என்பது ஒரு காரியம், ஒரு எஃபெக்ட். ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் காரியம் வந்திருக்க முடியாது. அப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கு. வேதாந்தத்தை உள்ள வந்தாக்க காரணங்கள் அப்படின்னு ஒரு பார்த்தாக்க 2 விதமான காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு பொருள் இருக்குது, இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த பொருள் வந்து சேர்வதற்கு, கிளிப் வந்து சேர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பிளாஸ்டிக் என்பது ஒரு காரணம். அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த ஒரு சேரோ இந்த கிளிப்போ வந்திருக்க முடியாது. அப்போ இந்த பொருள் வந்து சேருவதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா அந்த காரணம் வந்து அந்த கிளிப்புக்கு வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிடுறோம், பொருட்காரணம்னு பெயர். ஆனால் வெறும் அந்த பிளாஸ்டிக் இருந்ததுன்னா ஒரு கிளிப்பு வந்துடாது. அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து அதை ஒரு அச்சை போட்டு அதை வந்து ஒரு இந்த கிளிப்பு வடிவமாக மாற்றுவதற்கு ஒரு மனிதன் இருக்கணும். ஒரு அறிவு கொண்ட ஒரு மனிதன் இருந்து அதை செய்து இருக்க வேண்டும். அப்படி செய்தவனும் ஒரு காரணம். அதனால் அறிவு காரணம் என்று பெயர் அவருக்கு. இன்டெலிஜென்ஸ் காசுன்னு பேர். முன்னாடி சொன்னது வந்து மெட்டீரியல் காசுன்னு பெயர். இப்படி ஒரு பொருள் வந்து இருக்க வேண்டும் என்றால் 2 விதமான காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த இன்டெலிஜென்ட் காசுன்னு ஒன்று இருக்க வேண்டும், மெட்டீரியல் காசுன்னு ஒன்று இருக்க வேண்டும். அந்த மெட்டீரியல் காசுக்கு உபாதான காரணம்னு பெயர். இந்த உலகத்தை படைத்த தேவி உலகத்துக்கு காரணமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெட்டீரியல் காசாகவும் அந்த தேவியே இருக்கிறாள். அதை செய்தவளாகவும் இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கக்கூடியவள் தேவி. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். தேவ்யா யயா ததம் இதம், இந்த உலகம் இந்த முழுமையான இந்த உலகமும் எந்த தேவியால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உலகத்தை ஏற்படுத்தியவள் அவள், அவளே இந்த உலகமாக ஆகியிருக்கிறாள். தன்னுடைய ஆத்மசக்தியா இந்த உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறாள். அப்படி இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சித்து அழிப்பவளாக இருக்கக்கூடியவள் இந்த தேவி.
அந்த தேவி, அப்படிப்பட்ட தேவியை பக்தியா நதாஹா ஸ்ம விததாது சுபானிசானஹா, நாங்கள் இந்த தேவியை வணங்குகிறோம், அவள் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த அத்தியாயம் ஃபுல்லாக இது போல வேண்டிக்கிறதாவே இருக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது யஸ்யாஹா பிரபாவம் அதுலம் பகவான் அனந்தோ பிரம்மா ஹரஷ்ச நஹி வக்தும் அலம் பலம் ச சா சண்டிகா அகில ஜெகத் பரிபாலனாய நாஷாய ச அசுபயஸ்ய மதிம் கரோது அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த தேவி இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்த அந்த தேவியுடைய பிரபாவத்தை சொல்றதுக்குன்னு யாராலையும் சொல்லி முடிக்க முடியாது. எந்த ஒரு கர்மேந்திரியங்களோ ஞானேந்திரியங்களோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்ய வடிவமான அந்த தேவியை யாராலும் சொல்லிவிட முடியாது, பார்த்து விட முடியாது, புரிந்து கொண்டு விட முடியாது. யஸ்யாஹா பிரபாவம் அதுலம் பகவான் அனந்தோ, பகவான் அனந்தனாக இருக்கக்கூடியவன் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவனால் சொல்ல முடியவில்லை, பிரம்மாவினால் சொல்ல முடியவில்லை. அதுலம் பிரபாவம், அதுலம்னா எல்லையற்றது, ஒரு இதுக்குன்னு ஒரு சொல்லவே முடியாது, வர்ணிக்க இயலாத ஒரு பெரிய பிரபாவம் கொண்டவள். அப்படிப்பட்ட அந்த தேவியுடைய யாரால வர்ணிக்க முடியாது, யாராலையுமே வர்ணிக்க முடியாது. பிரம்மா ஹரஷ்ச நஹி வக்தும் அலம் பலம் ச, அந்த தேவியுடைய பிரபாவத்தை சொல்வதற்கு பிரம்மாவினால் சொல்ல முடியவில்லை, இந்திரனால் சொல்ல முடியவில்லை, விஷ்ணுவால் சொல்ல முடியவில்லை, சிவபெருமானால் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த தேவி சா சண்டிகா அகில ஜெகத் பரிபாலனாய, இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்பதற்காக மதிம் கரோது, அப்படி உலகங்கள் எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தேவிக்கு ஏற்பட்டு இந்த எல்லோரையும் காக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அகில ஜெகத் பரிபாலனாய அப்படின்னு அந்த அகில ஜெகத்தன்னா இந்த உலகங்கள் முழுமையும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். சா சண்டிகா, அப்படிப்பட்ட அந்த சண்டி தேவியானவள் அகில ஜெகத் பரிபாலனாய மதிம் கரோத்து, அப்படிப்பட்ட தேவி உலகங்கள், உலக மக்கள் அனைவரையும் காப்பதற்காக ஒரு ஒரு திருவுள்ளம் கொள்ள வேண்டும். அவள் தேவியுடைய மனதிலே ஒரு கருத்து ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, உலகத்தை காக்க வேண்டும் என்பது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் போக வேண்டும். அசுப பயஸ்ய நாஷாயச்ச அப்படின்னு சொல்றாங்க. அசுபம் அப்படின்னாக்க எது சுபம் இல்லையோ, மங்களம் இல்லையோ, நன்மை இல்லையோ, எது தீயதோ அதற்கு பேர் அசுபம்னு பெயர். அந்த அசுபத்தினால் ஏற்படக்கூடிய பயங்கள் அதையெல்லாம் போகட்டும், அசுபங்கள் போகட்டும், பயம் போகட்டும், அதற்காகவும் அந்த தேவியை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றார். சா சண்டிகா அகில ஜெகத் பரிபாலனாய நாஷாயச்ச அசுபயஸ்ய மதிம் கரோத்து. அந்த தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த தேவி எல்லோருக்கும் எப்படி பரிபாலனம் பண்ணுகிறாள், எப்படி அனுகிரகம் செய்கிறாள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றது. இந்த 5வது ஸ்லோகத்தில் யா ஸ்ரீஹி ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஷு அலக்ஷ்மீஹி பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலே தேவி விஸ்வம். அந்த தேவி எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் விளங்குகிறாள், ஒவ்வொருவருடைய எல்லோரிடமும் அந்த தேவி இருக்கிறாள். நல்லவர்களிடம் நல்ல நிலையில் இருக்கிறாள், தீயவர்களிடம் தீயவற்றை கொடுப்பவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாத்பரியங்க. அப்படி நல்லவர்களுக்கு நன்மையை வழங்குபவளும் தீயவர்களுக்கு தீயவற்றை கொடுப்பவளுமாக இருக்கக்கூடிய அந்த தேவி இந்த உலகம் எல்லாவற்றையும் காக்கட்டும் அப்படின்னு அடுத்த ஒரு பிரார்த்தனை இங்கே. யா ஸ்ரீஹி ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஷு. சுக்ருதினாம் பவனேஷு, சுக்ருதிஹி அப்படின்னா புண்ணியம், கிருத்திகி அப்படின்னாக்க செயல்னு அர்த்தம். சுக்ருத்திகி அப்படின்னா புண்ணிய செயல்கள். புண்ணிய செயல்களை செய்தவர்களுடைய வீடுகளில், பவனேஷு வீடுகளில் அந்த தேவியே லக்ஷ்மி வடிவினளாக இருக்கிறாள். யா ஸ்ரீஹி ஸ்வயம், ஸ்ரீன லக்ஷ்மி தேவி, அந்த லக்ஷ்மி தேவி வடிவமாக
புண்ணியவான்களுடைய வீடுகளிலே தேவி இருக்கிறாள். அதே தேவியே பாபாத்மனாம் அலக்ஷ்மிஹி அப்படிங்கிறது. பாவங்கள் செய்தவர்களுடைய வீடுகளிலே அதே தேவியே அலக்ஷ்மி வடிவமானவள், லக்ஷ்மிக்கு எதிர்ப்பதம் அலக்ஷ்மிஹி, அதாவது எந்த ஒரு செல்வச் செழிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய தேவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி, ஒரு நன்மையை செய்ய வேண்டும், நல்ல வழியில் நடக்க வேண்டும்னு ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு விட்டான்னு வச்சுப்போம். அப்படிப்பட்டவனுக்கு நல்ல புத்தி வடிவத்தில் அதே தேவியே இருக்கிறாளாம். உள்ளே இருந்து கொண்டு நல்ல புத்தியாக இருந்து கொண்டு அவனை நல்ல வழியில் நடத்துகிறாள் அந்த தேவி. கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி, முன்னாடி ரெண்டும் சொன்னது வீடுகளில்னு சொன்னோம். இப்போ இதயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புண்ணியம் செய்தவர்களுடைய வீடுகளில் லக்ஷ்மி தேவி வடிவமாகவும், பாபங்கள் செய்தவர்களுடைய வீடுகளில் அலக்ஷ்மி வடிவமாகவும் இருக்கக்கூடிய அந்த தேவி, அதே தேவியே ஒருவன் நான் இதன் பிறகு நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இதயத்தில் புத்தியாகவும் இருக்கக்கூடியவள். ஒருவன் திருந்துறான் அப்படின்னா அந்த இடத்துல திருந்துவதற்கு ஒரு பெரிய, அவனை நல்வழிப்படுத்துவதற்கு அவனுடைய புத்தியே இருந்து கொண்டு அவனை தூண்டுகிறது. அந்த புத்தி வடிவமாக அந்த தேவியே இருக்கிறாள். ஸ்ரத்தா சதாம், நல்லோர்கள், சத் பீப்புள், சத் சங்கம் சொல்றோம், சத் மக்கள், சஜ்ஜனாகான்னு சொல்றோம் இல்லையா, சஜ்ஜனர்களுடைய நல்மக்களுடைய இதயத்தில் அந்த தேவியே ஸ்ரத்தை வடிவத்தில் இருக்கிறாள். ஸ்ரத்தைங்கிறது ஒரு அபூர்வமான குணம். நம்ம நிறைய இதை காதில் கேட்டு அப்படியே விட்டுடுறோம். ஸ்ரத்தைன்னா என்ன? ஒரு நல்லவற்றை கேட்டால் இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நிற்கிறது வெறுமனை கேட்டுக்கொள்ளுதல், அவ்வளோதான். ஆனால் அந்த நல்லவற்றை கேட்டவுடன் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை எப்படி கொண்டு வருகிறோம், அது நல்லதுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த நம்பிக்கை என்னை அந்த செயலில் அதை ஈடுபடுத்த வேண்டும். எப்படி அந்த ஒரு ரோடிலே போகும்போது அந்த விளக்கு, சிவப்பு விளக்கு இருந்தால் நான் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு, விதி இருக்கு. அந்த விதியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதை நான் கடைபிடித்து காட்ட வேண்டும். அது போன்றது அந்த வாழ்க்கையில் கடைபிடித்து காட்ட வேண்டும். பொய் சொல்வது தவறு அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த இதில் நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்லாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் ஸ்ரத்தைன்னு பெயர். அப்போ எது தியரியாக இருக்கிறதோ, தியரியை நம்முடைய வாழ்க்கையில் எப்போது பிராக்டிஸ் செய்கிறோமோ அதற்கு பெயர் ஸ்ரத்தைன்னு பெயர். அப்போ நல்மக்களுக்கு மக்களின் மனதில் ஸ்ரத்தை வடிவமாக அந்த தேவி இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற. ஸ்ரத்தா சதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே தேவியே எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? லஜ்ஜை வடிவமாக இருக்கிறாள். குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா அப்படின்னு. நற்குலத்தில் பிறந்தவர்கள், பெரியோர்கள் குலத்தில் பிறந்தவர்கள் ஒரு தவறு செய்வதற்கு மிகவும் வெட்கப்படுவார்கள். அப்ப அந்த வெட்கம் வடிவமாகவும் இருந்து கொண்டு, லஜ்ஜை வடிவமாக இருந்து கொண்டு நல்வழிப்படுத்துகிறாளாம் தேவி. குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா அப்படின்னு. அப்படிப்பட்ட யார் இந்த தேவி? எல்லோருடைய வீடுகளிலும் வெவ்வேறு வடிவங்களில் இருந்து கொண்டிருக்கிறாளோ அந்த தேவியை நாங்கள் வணங்குகிறோம். தாம் துவாம் நதாஹா ஸ்ம, அப்படிப்பட்ட தேவியை நாங்கள் எல்லோரும் வணங்குகிறோம். ஓ தேவியே, பரிபாலய விஸ்வம், இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் பரிபாலனம் செய்ய வேண்டும், காக்க வேண்டும், காத்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். இது போல இன்னும் நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்கு. நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.